அவர் தகப்பன் அல்லவா? அவர் என்ன செய்கிறார்? சாத்தானே உனக்கு காலின்களை நசுக்கி போடுறேன்னு சொல்றார். முடியுமா அப்படி? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானை ஜெயித்தார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார். அவனுடைய கிரியைகளை அழித்து விட்டார். சாத்தானை மீது ஜெயம் எடுத்து விட்டார். அவரை கண்டாலே பிசாசுக்கு பயம், அவருடைய பேரை சொன்னாலே பயம். அதனால நீங்க பயப்படாம சொன்னு போகாம இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், ஓடி போயிரு. இயேசுவின் நாமத்தினால என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு உனக்கு கட்டளை கொடுக்குறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், சூழ்நிலை மாறும். ஏன்னா அவனுடைய தலையை நசிக்க உங்களுடைய கால் கீழே போடுறேன்னு சொல்றாரு. அவன் தலைக்கு மேலே ஏறி நின்று நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை பாதத்தைக்கு கீழாக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி. இயேசு தம்முடைய கால்களினால் அவன் தலையை நசிக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் காலுக்கு கீழே தான் அந்த பிசாசு